மக்களே இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்னடா நடந்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் அடித்து உடச்சி துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஸ்ஸி இன்னைக்கு இந்தியா வந்திருக்காரு இல்லையா, அவர் வந்த ஸ்டேடியத்தை தான் சும்மா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் மெஸ்ஸி அவர்கள் கிரவுண்டுக்கெல்லாம் வந்துட்டாப்ல. கிரவுண்டில் வெறும் 10 நிமிஷம் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை தெளிவாக கூட அங்கே இருக்கிற ரசிகர்களால் பார்க்க முடியல. ஏன்னா மினிஸ்டர்ஸு, செக்யூரிட்டிஸு, அங்கே இருக்கிற விஐபிஸ்ன்ட்டு எல்லாருமே மெஸ்ஸியை மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. ஒவ்வொருத்தான் 10,000 12,000 ஒரு ஃபோட்டோவுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு கொடுத்து உள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவரை தெளிவாக கூட பார்க்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருச்சு. மெஸ்ஸி இந்தியாக்குள்ள வராரு அப்படிங்கிறதுக்காக 70 அடி சிலை 70,000 பேருக்கு மேலே கிரவுண்டில் கூடியிருந்தீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்க இன்னுமே சேலரிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காக நம்மளாம் ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கோமா, இல்லை இந்த மாதிரி அவங்க மேட்ச்லாம் நடக்கும்போது இவ்வளோ பேர் கூடி மேட்சை பார்த்துருக்கோமா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. மெஸ்ஸி கிரவுண்டுக்கு வந்ததே 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் அவரை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுவார், கிக் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதுவும் நடக்கல, அப்படியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு. இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கில் நாங்கள் செலவு பண்ணிட்டு வந்து உள்ளே வந்திருக்கோம். மேனேஜ்மெண்ட் ரசிகர்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லையா, சும்மா வந்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டை எல்லாம் தட்டி உடச்சி தள்ளிட்டு இருக்காங்க. இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், ரசிகர்கள்லாம் உள்ளே போந்து கிரவுண்டையே சும்மா அடித்து உடச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.